ஹலோ எவ்ரிஒன். நாம இப்போ ஏடபிள்யூஎஸ்ல கோர் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். அவன் ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் சர்வீஸ், ஸ்டோரேஜ் சர்வீஸ், டேட்டாபேஸ் சர்வீஸ், நெட்வொர்க்கிங் அண்ட் கண்டென்ட் டெலிவரி, செக்யூரிட்டி அண்ட் ஐடென்டிட்டி, மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் அண்ட் டெவாப்ஸ் டூல்ஸ். ஆக்சுவலி நிறைய சர்வீஸ் இருக்கு. அதில் மேஜர் சர்வீஸ், இம்பார்ட்டன்ட் சர்வீஸ், மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் தான் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோர் சர்வீஸஸ் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் சர்வீஸ். கம்ப்யூட் சர்வீஸ் கொஸ்டின்லேயே ஆன்சருக்கு பாருங்க. கம்ப்யூட் மீன்ஸ் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டர் ஓரியன்டா. நமக்கு கம்ப்யூட்டர் இல்லை, நம்ம ஏடபிள்யூஎஸ்க்கு க்ளவுடு கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதை என்ன சொல்ல விர்ச்சுவல் மிஷின்னு சொல்லுவோம். இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு என்னெல்லாம் தேவையோ, ஒரு கம்ப்யூட்டருக்கு என்னெல்லாம் தேவையோ, கம்ப்யூட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ, அதோட டீட்டெயில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதில் இருக்கும் அப்படின்னா EC2, லாம்டா, எலாஸ்டிக் பெஞ்ச், லைஃப் ஸ்டைலில் இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது பார்த்தீங்கன்னா EC2. EC2 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எலாஸ்டிக் கம்ப்யூட்டர் கிளவுட். C2 2C, ஸோ கம்ப்யூட்டர் கிளவுட். லாம்டா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல் சர்வீஸ், மேஜர் சர்வீஸ். EC2க்கு சர்வர் வேணும். ஸோ சர்வர் இன் த கிளவுட். We can create a server in the cloud, EC2. We can create a serverless in the cloud, Lambda. Serverless computing. சர்வர் இல்லாமல் கோடெல்லாம் ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் EC2 அண்ட் லாம்டா. அனதர் ஒன் இஸ் எலாஸ்டிக் பெஞ்ச்டாக். இது ஒரு ஆப்பை டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா இந்த எலாஸ்டிக் பெஞ்ச்டாக் யூஸ் பண்ணி ஈஸியாக டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் மீன்ஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அனதர் த்ரீ கம்பேர் பண்ணும்போது இது பெரிய அளவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை, சிம்பிளாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இது. அனதர் ஒன் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் சர்வீஸ். கம்ப்யூட்டர் சர்வீசஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் ஒரு நியூ கம்ப்யூட்டர் OS இன்ஸ்டால் பண்ணுறோம், அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த EC2ல OS அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்யூட்டர் நியூவாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இனி அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் டேட்டாஸ் தேவையோ அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஸ்டோரேஜுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா S3 மூலமாக டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், EBS மூலமாக பண்ணிக்கலாம், EFS மூலமாக பண்ணிக்கலாம், கிளாசியர் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு 4 சர்வீஸ் இருக்குது, மேஜர் சர்வீஸ். ஸோ 4 கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் சர்வீஸ் S3 சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இந்த S3ல என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ், என்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸ் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். ஃபைல்ஸ் சேவ் பண்ணிக்கலாம், இமேஜ் பண்ணிக்கலாம், பேக்கப்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபைலை டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி டெப்ளாய் பண்ணுறோம். ஸோ S3 யூஸ் பண்ணிக்கலாம். EBS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். இதுவும் EC2 இன்ஸ்டன்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான். எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் FS இது ஃபைல் ஸ்டோரேஜாக இருக்கிற ஃபைல்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ EBS மூலமாக ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம், EFS மூலமாக ஃபைலை ஷேர் பண்ணிக்கலாம். கிளாசியர் பார்க்கும்போது இதுவும் ஃபைல் ஸ்டோரேஜ் தான், ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட் கிளாசியர். லோ காஸ்ட் தான். இதில் மேஜர் அட்வான்டேஜஸ் லோ காஸ்ட். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா S3. கம்ப்யூட்டர் சர்வீஸில் இம்பார்ட்டன்ட் எது பார்த்தீங்கன்னா EC2 அண்ட் லாம்டா. ஸ்டோரேஜ் சர்வீஸில் வெரி இம்பார்ட்டன்ட் S3. அனதர் ஒன் டேட்டாபேஸ் சர்வீஸ். நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் ரெடி பண்ணாலும், ப்ராஜெக்ட் ரெடி பண்ணாலும் கண்டிப்பாக டேட்டாபேஸ் வேணும். டேட்டாபேஸ் இருந்தாலும் டேட்டாஸை சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ மேஜர் டேட்டாபேஸ் சர்வீஸில் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏடபிள்யூஎஸில் எது இருக்குது பார்த்தீங்கன்னா RDS, ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் SQL இருக்கட்டும், SQLite இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், டேட்டாபேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம AWSல RDS யூஸ் பண்ணுறோம். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா DynamoDB, NoSQL டேட்டாபேஸ், MongoDBன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேவ் பண்ணுவோம். அந்த பேட்டர்னில் பண்ணணும் அப்படின்னா DynamoDB சொல்லக்கூடிய சர்வீஸ்க்குள்ளே போய் பண்ணணும். ஆரோரா அப்படிங்கிறது டேட்டாபேஸை ஹை பர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஆரோராக்குள்ள டிப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா வேர்ஹவுசிங் பண்ணணும் அப்படின்னா ரெட்ஷீட்டில் போய் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4ல் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RDS. அனதர் ஒன் நெட்வொர்க்கிங். சிஸ்டம் ரெடி பண்ணியாச்சு, டேட்டா சேவ் பண்ணியாச்சு, டேட்டாபேஸ் ரெடி பண்ணியாச்சு. அனதர் ஒன் ஷேரிங், நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்கிறது VPC,
விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்குங்கிறது ஏடபிள்யூஎஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பிரைவேட் நெட்வொர்க். ரூட் 53 இருக்கு. இது டிஎன்எஸ் சர்வீஸ்க்காக ரொம்ப யூஸ் ஆகுது. கிளவுட் ஃப்ரண்ட் இருக்கு. கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் சிடிஎன்னு சொல்லுவோம். எலாஸ்டிக் லோட் பேலன்சர். ஸோ இது வந்து டிராஃபிக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ ஃபோர் இருக்குது. ஃபோருமே மேஜர் தான். ரூட் 53, கிளவுட் ஃப்ரண்ட், எலாஸ்டிக் லோட் பேலன்ஸுங்கிறது வந்துட்டு நெட்வொர்க்கிங் ஒன் ஆஃப் த மேஜர் பப்ளிக் நெட்வொர்க்கிங்கு. இல்லை எனக்கு ப்ரைவேட் நெட்வொர்க்கிங் தான் வேணும் அப்படின்னா பெஸ்ட் சாய்ஸ் விபிசி, விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். அனதர் ஒன் இஸ் செக்யூரிட்டி. நெட்வொர்க்கிங் இருந்தாலே கண்டிப்பாக செக்யூரிட்டி இருக்கணும். ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்கு நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த மேஜர் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வந்து ஐஏஎம், ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அனதர் ஒன் கேஎம்எஸ், கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இது பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் கீஸாக இருக்கும். வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். இது வந்து வெப் அப்ளிகேஷன் வந்துட்டு ஹவு டு ப்ரொடெக்ட் த வெப் அப்ளிகேஷன் அந்த மாதிரி. ஷீல்டு பார்த்தீங்கன்னா டாஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ இதில் மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஐஏஎம். அனதர் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங், மானிட்டரிங். ஸோ எல்லாமே பண்ணியாச்சு, இது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, ப்ராசஸ் எல்லாம் ஒழுங்காக நடக்குதா அப்படின்ட்டு நம்ம மேனேஜ் அண்ட் மானிட்டர் பண்ணிடுவோம். ஸோ மானிட்டரிங் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய டூல், மேஜர் இம்பார்ட்டன்ட் டூல் வந்துட்டு க்ளவுட் வாட்ச். க்ளவுட் வாட்ச் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ மானிட்டர் அண்ட் லாக்ஸு. க்ளவுட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு, க்ளவுட் ட்ரையல், ஏபிஐ ஆக்டிவிட்டி ட்ராக்கிங். சிஸ்டம் மேனேஜர் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆல் த ரிசோர்ஸஸ். இல்லை மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மானிட்டரிங் க்ளவுட் வாட்ச் அண்ட் க்ளவுட் ஃபார்மேஷன், க்ளவுட் ட்ரையல். மேஜர் service for management services manager. Another one is DevOps for developers. Code pipeline, code build, code deploy, code commit. These services are for only developers. Thank you.